இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்றைய பிரச்சனைகளை சமாளிக்க தேவன் உங்களுக்கு போதுமான கிருபையை கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். தேவன் நமக்கு படிப்பினையாகவும் நம்மை பரீட்சிக்கவும் சோதனைகளை அனுமதிக்கிறார். ஜனங்களுக்கு இருக்கும் வியாக்குலத்தையும் கவலையையும் நிவர்த்தி செய்வது வேதத்தில் இருக்கும் பொதுவான தலைப்பு. இயேசு தனது மலை பிரசங்கத்தில் சரியாகச் சொன்னார். அவர் சொன்னார் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தங்களுடையவைகளுக்காக கவலைப்பட வேண்டாம் என்று அவர் நமக்கு கட்டளையிடுகின்றார். கவலை வாழ்க்கையின் பலத்தை குறைத்துவிடும். கவலை நம் மகிழ்ச்சியை கொள்ளையடித்து விடும். ஒருமுறை ஒருவர் சொன்னார், கவலை நாளைய சிரமங்களை இன்று கொண்டு வருகிறது என்று. நாளைய சிரமங்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கவில்லை, இன்றைக்கான கிருபையை மட்டுமே அவர் தருகிறார். கவலை என்பது நாளைக்கான துக்கத்தை எடுக்காது. அது நாளைய துக்கத்தை மட்டுமே இன்று கொண்டு வரும். பின்பு நாளைய துக்கத்தை சமாளிக்க உங்களை தயார்படுத்தாது. மேலும் இது பலவீனப்படுத்தும். தெரியுமா, வெகு காலத்திற்கு முன் இருக்காது, செய்திகளில் வாசித்திருக்கிறேன். வடக்கு கலிபோர்னியாவில் இங்கு அநேகர் இருக்கிறீர்கள். கடந்த ஆண்டு ஓக்லாந்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதையும் அங்கு உள்ள ஒரு கிடங்கில் 36 பேர் உயிரிழந்தது நினைவிருக்கும். அதிகாரிகள் பின்பு அநேகமாக அதிக மின்பளு கொண்ட மின்சாரத்தின் காரணமாக இருக்கலாம் என்று தீர்மானித்தனர். ஒரு சில ஆம்புகளை கையாள மட்டுமே வடிவமைக்கப்பட்ட பிரேக்கரில் பல விஷயங்கள் செருகப்பட்டிருந்தன. அவர்கள் அப்படி செய்ததால் சில கம்பிகள் வெப்பமடைந்து அது வெடித்து சிதறின. தீ பரவியது. கீழே ஒரே ஒரு வெளியேற்றம் இருந்தது. பெரும்பாலான ஜனங்கள் புகை மூச்சு உள்ளிழுப்பால் மாடியில் சிக்கி இறந்தனர். அதிக பளு கொண்ட மின் சுற்று காரணமாக நிறைய மரணங்கள். நாளை, அதற்கு அடுத்து வாரம், அதற்கு பிறகு மாதத்தை குறித்து நீங்கள் கவலைப்படும் போது ஒன்றின் மேல் ஒன்றை குவித்து உங்கள் வண்டியை பாரமாக்குகிறீர்கள். டயர் போல் வெடிக்கச் செய்கின்றீர்கள். உங்கள் மின் அணுவியை அதிக சுமையாக்குகின்றீர்கள். தேவன் நம்மை இவ்வாறு வடிவமைக்கவில்லை. அதனால்தான் கவலை குறித்து தனது பிரசங்கத்தில் இயேசு அந்தந்த நாளுக்கு அதினத்தின் பாடு போதும் என்று சொன்னார். இப்போது இன்றைய பிரச்சனைகளை சமாளிக்க தேவன் போதுமான கிருபையை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று பழைய ஆங்கில வழி சொல்கின்றது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் உண்டு. வேதம் அதை குறித்து மிகவும் தெளிவாக சொல்கிறது. தேவன் நமக்கு படிப்பினையாகவும் நம்மை பரீட்சிக்கவும் சோதனைகளை அனுமதிக்கிறார். யோபு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் படிக்கலாம். அக்னி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். நம் வாழ்வில் பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். மேலும் அப்போஸ்தலர் 14:22 பவுல் சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். உபத்திரவங்கள், தொல்லைகள், உபத்திரவங்களின் ஊடே நாம் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவர்களாயிருக்கிறோம். சிக்கல் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் தொல்லைகளை குறித்து நீங்கள் கவலைப்படுவதை தேவன் விரும்பவில்லை. கஷ்டங்களுடைய விசுவாசத்தோடு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பெரும்பாலும் வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நம்பிக்கையற்றது போல் தோன்றின இடத்திற்கு வந்தார்கள். சிவந்த சமுத்திரத்தின் எல்லையில் நின்றபோது அவர்களின் இருபுறமும் மலைகள், முன்னால் சமுத்திரம். எகிப்தியர்களின் இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து வந்தது. அவர்கள் ஆயுதம் ஏந்தவில்லை. கூக்குரலிட்டு கவலைப்படத் தொடங்கினர். நாங்கள் என்ன செய்வது? தேவன் சொன்னார், நின்று கொண்டு கர்த்தரின் ரட்சிப்பை பாருங்கள் என்றார். அவர்கள் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதற்காக தேவன் பிரச்சனை வர அவர்களுக்கு அனுமதித்தார். உபாகமம் 33:25 இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், அதன் சத்தம் சங்கடமாக இருந்திருக்கும். வெண்கலம் உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றான். அவர்கள் களைத்து போக மாட்டார்கள். வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் இருந்தார்கள். தேவன் சொன்னார், உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்றார். நாளை உங்களுக்கு உண்மையிலேயே தேவையில்லாத திடகாத்திரமான பலத்தை தேவன் இன்று உங்களுக்கு தரமாட்டார். அரை கூவலின் போது அவர் உங்களுக்கு பலத்தை தருவார். ஜனங்கள் என்னிடம் கேட்டார்கள், பாஸ்டர் டக், உங்களுக்கு போதுமான விசுவாசம் இருக்கிறதா? இதை நீங்களும் யோசித்திருக்கலாம். நம் விசுவாசத்திற்காக சித்திரவதை அனுபவித்தால், சித்திரவதையை சகித்து இயேசுவை மறக்காத அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் உண்டாயிருக்குமா? என் பதில் இன்று எனக்கு இருக்காது. அந்த நாள் வரும்போது என்னால் முடியும் என்று விசுவாசிக்கிறேன்.
எனவே நான் இப்போது அதை குறித்து கவலைப்பட போவதில்லை. ஏனென்றால் அந்த நாட்களில் உங்களுக்கு பலன் உண்டாயிருக்கும். ஆண்டவரே, இந்த மாதத்திற்கான அப்பத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்கக்கூடாது. இன்றைய நாளைக்குரிய அப்பத்தை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும். இப்போது கவலைப்பட வேண்டாம் என்று தேவன் உங்களிடம் சொல்லும்போது நீங்கள் திட்டமிடக்கூடாது என்று அர்த்தமல்ல. ஆனால் நாம் கவலைப்படும் நிறைய விஷயங்கள் நாம் எப்போதும் எதிர்நோக்க வேண்டியதில்லை. சராசரி மனிதனை குறித்து ஆய்வு செய்தபோது ஜனங்கள் கவலைப்படுவதில் 40% ஒருபோதும் நடப்பதில்லை என்று அவர்கள் கண்டறிந்தார்கள். கவலை எந்த நன்மையும் செய்யாது, நாம் கவலைப்படுவது ஒருபோதும் நடக்காது என்று சொல்ல வேண்டாம் என்று என்றைக்கும் ஜனங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்த அந்த பெண்ணை எனக்கு நினைவூட்டுகின்றது. ஜனங்கள் கவலைப்படுவதில் 40% ஒருபோதும் நடக்காது, கவலைப்படுவதில் 30% ஏற்கனவே நடந்து போனது. அதை நீங்கள் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் எப்போதாவது இழப்புகளை குறித்து கவலைப்படுகிறீர்களா? கஷ்டமான உரையாடலிலிருந்து விலகி என்ன சொல்லி இருக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? நான் இதை செய்திருக்கிறேன். மோசமான முடிவை எடுத்திருப்பீர்கள், மறுபரிசீலனை செய்திருப்பீர்கள். பின்பு உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு முறையும் தேவன் சொல்கிறார், முடிந்ததை மாற்ற முடியாது. இது மிகவும் தாமதம். வருத்தத்துடன் நாம் நேரத்தை செலவழிக்கின்றோம். 12% மற்றவர்கள் அவர்களை குறித்து என்ன சொல்கிறார்கள் என கவலைப்படுகிறார்கள். அதை நீங்கள் மாற்ற முடியாது. 10% கவலை உங்கள் உடல் நலத்துடன் தொடர்புடையது. உடல் நலத்தை குறித்து கவலைப்படுவது ஆரோக்கியத்தை மோசமாக்கும். அதாவது 8% விஷயங்களை விட்டுவிடுவது கவனத்தில் கொள்ளத்தக்கது. நாம் கவலைப்படுவது பெரும்பாலானவை உண்மையில் நேரத்தை வீணடிக்கும். உங்கள் வாழ்க்கையை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையை குறித்து கவலைப்படக்கூடாது என்று இயேசு சொல்கிறார். அது ஒரு கட்டளை. சிந்திக்கவோ திட்டமிடவோ கூடாது என்று அர்த்தமல்ல. உலகில் ஒரு கவலையும் இல்லாமல், எதை குறித்தும் கவலைப்படாமல் பொறுப்பற்றவராக இருந்து வாழ்க்கையில் சிலவற்றை முட்டாள்தனமாக தவிர்க்கும்படி அவர் நமக்கு சொல்லவில்லை. நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். மேலும் திட்டமிடல் குறித்து நம்முடன் பேசும் வசனங்களும் உண்டு. நீதிமொழிகள் 21:5, ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும். திட்டமிட வேண்டும். நீதிமொழிகள் 11:14, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். இயேசு சொன்னார், உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்டி முதலில் உட்கார்ந்து கணக்கு பார்க்காமல் போனால் வாழ்க்கையில் திட்டமிடல் இருக்க வேண்டும். தேவன் அந்த வழியை அபியாசப்படுத்துகிறார். ஒரு சிக்கல் குறித்து எச்சரிக்கையாக இருப்பதற்கும் சிக்கலை குறித்து கவலைப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. மனவேதனையோடு கவலைப்படுவது உங்கள் கைகளை எகிழ விடுவது, தூக்கத்தை இழப்பது. நம் கஷ்டங்களை தேவனிடம் எப்படி முறையிடுவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சிகாகோவில் உள்ள ஒரு அலுவலகத்திலிருந்து வந்த ஒருவருக்கு போலீஸ் இரட்டை வாகன நிறுத்தத்திற்கான டிக்கெட்டை எழுதி கொண்டிருந்தார். இதை செய்ய உலகில் உங்களுக்கு என்ன தரப்பட்டிருக்கிறது? அவர் சொன்னார், பல் மருத்துவரிடம் செல்லும் போது இரட்டை நிறுத்தமாக இருப்பேன், ஏனென்றால் அது எனக்கு எதையாவது சிந்திக்க வைக்கும். டிக்கெட் எடுப்பது குறித்து நான் கவலைப்படுகிறேன், துளைப்பதை குறித்து நினைக்கவில்லை. இது ஒரு திசை திருப்பல். இப்போது நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் டக் கவலைப்படுவது பாவம் என்று சொல்லுகிறீர்களா? ஆம், அப்படி இருக்கலாம். அதாவது நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று இயேசு சொல்லும் போதெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு இது பாவமா என்று நினைப்பீர்கள். முதலில் ரோமர் 14:23 சொல்கிறது, விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. எனவே நாம் விஷயங்களை குறித்து கவலைப்படுவதற்கு நிறைய நேரம் செலவிடுகிறோம் என்றால் உங்களுக்கு உதவக்கூடிய தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கவில்லை. எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவருக்கு உண்டென்றும் அவர் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒரு விதத்தில் நம் சூழ்நிலைகளை மாற்ற நமக்கு பலன் இருந்தாலும் நாம் கவலைப்படும் போது நாம் நம்மை கடவுளாக ஆக்குகிறோம். அது விக்கிரக ஆராதனை. ஒரு மனிதர் தன் தலைமேல் கரங்களை தட்டி நியூயார்க் நகரத்தை சுற்றி நடந்து கொண்டிருந்தார். ஒருவர் அவரிடம், நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார். அது சிங்கங்களை விலக்கி வைக்கும் என்றார். சிங்கங்களை விலக்கி வைக்குமா? 150 ஆண்டுகளாக நியூயார்க் நகரில் எந்த மலை சிங்கங்களும் இல்லை. இது பயனுள்ளது இல்லையா? ஒருமுறை ஒருவர் இப்படி சொன்னார், ஒரு நாள் வேலை செய்கிறதை விட கவலைக்குரிய ஒரு நாள் மிகவும் சோர்வாக இருக்கிறது என்று. லூக்கா 12:29. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். யோசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆகவே அதை குறித்து கவலைப்படக்கூடாது. இவை அனைத்தையும் உலக நாடுகள் தேடுகின்றன. நீங்கள் எப்போதுமே கவலைப்பட்டால் உங்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் வித்தியாசம் இருக்காது என்று இயேசு கூறுகிறார். தேவன் உங்களை விசாரிக்கிறவர். உங்களது தேவை உங்கள் தகப்பனுக்கு தெரியும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கட்டுமான அதிபரான என் நண்பரிடம் பேசிய போது எனக்கு நினைவிருக்கிறது. அவர் ஒரு கட்டிடம் கட்ட அலாஸ்கா வரை சென்றிருக்கிறார். அவர் நன்கு கட்டடங்களை கட்டித் தருகிறவர். ஒருமுறை ஒரு கட்டிடத்தின் அடித்தளம் கீழே சாய்ந்து அவர் மிக மோசமாக தாக்கப்பட்டார்.
வீட்டுக் கொடுப்பனவுகள் எங்கும் செல்ல முடியவில்லை. குடும்பம் உணவுக்கு கூட இல்லாமல் அலைந்தது. அவர்கள் கிறிஸ்தவர்கள். 3 குழந்தைகள். இப்போது எங்களுக்கு உணவு தேவை என்று ஆண்டவருக்கு தெரியும். அவர் எங்களை பசியோடு விடமாட்டேன் என்று வாக்களித்திருக்கிறார் என்று அவர்கள் சொன்னார்கள். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? விசுவாசத்தை பற்றி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். தேவன் எங்கிருந்து உணவை தரப்போகிறார் என்று தெரியாது. ஆனால் அவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள். இந்த கதையை அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் முழங்காலில் உணவுக்காக ஜெபிக்கும் போது கதவு மணி அடித்தது. ஒரு விமான நிலையத்தில் பணிபுரியும் அண்டை வீட்டுக்காரர், இன்று விமானம் ரத்து செய்யப்பட்டது, விமானத்திற்கான இந்த உணவு அவர்களுக்கு அனுப்பப்பட்டது, இதில் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுமா? அனைத்து முன் தயாரிக்கப்பட்ட உணவுகள், விமான உணவு அனைத்தையும் நாங்கள் சாப்பிட்டோம். தட்டுகள் நிறைய அனைத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். பெற்றோர் உணவுக்காக ஜெபித்த போது, வாசல் மணி அடித்து உணவு வந்தபோது குழந்தைகளுடைய விசுவாசம் என்ன ஆகியிருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தேவன் எனக்கும் அற்புதங்களை செய்திருக்கிறார். தேவன் உங்கள் அடிப்படை தேவைகளை சந்திப்பார். இயேசு அப்போஸ்தலர்களை வெளியே அனுப்பிச் சொன்னார், வழிக்கு பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், கிரெடிட் கார்டை கொண்டு போக வேண்டாம். அவர் இதை சொல்லவில்லை, ஆனால் அதுதான் கருத்து. கூடுதல் தடியை எடுத்து போக வேண்டாம் என்று அவர் கூறினார். நீங்கள் என்னை விசுவாசித்து போங்கள். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அவர்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதியுங்கள். அவர்கள் உங்களை கவனித்துக் கொள்வார்கள். என்றால் உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்தில் விருந்தோம்பல் அவர்களுடைய பழக்கமாயிருந்தது. எனவே கவலைப்படுவது உங்களுடைய சாட்சிக்கு முரணானது. கவலை என்பது தேவன் நமக்கு பின்னாக இருந்து அவர் உங்களை விசாரிக்க மாட்டார் என்று நாம் நினைக்கிறதற்கான அறிகுறி. தங்களிடம் இல்லாததை குறித்து கவலைப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தங்களிடம் இருக்கிறது என்று கவலைப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தங்களுக்கு போதுமானதாக இல்லை என்று கவலைப்படுகிறவர்களும் இருக்கிறார்கள். தங்களிடம் அதிகம் இருக்கிறது என்று நிறைய பேர் கவலைப்படுகிறார்கள். தெரியுமா, தேவைகளை காட்டிலும் மிகுதியானது அநேக ஜனங்களை அழித்து விடுகிறது என்று பென் பிராங்க்லின் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் இரு வழிகளிலும் கவலைப்படுகிறீர்கள். எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே. இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பப் போகிறோம். இது சத்தியம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோதும் நிலையாக நிற்பது இல்லை. ஒன்று முன்னோக்கி நகர வேண்டும் அல்லது பின்மாற்றம் அடைய வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு புதியவரா? தேவனோடு எப்படி நெருக்கமாக வளர முடியும் என்று யோசிக்கிறீர்களா? அல்லது நீங்கள் பல ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தும் அவருடன் நடப்பதில் தேக்கமடைந்து வருவதை உணர்கிறீர்களா? அல்லது கிறிஸ்தவ பாதையில் முன்னோக்கி நகர இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறீர்களா? அற்புத உண்மைகள் உங்கள் கைகளில் ஒன்றை கொடுக்க விரும்புகின்றன. அது நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். கிறிஸ்துவிடம் செல்லும் வழி என்ற உன்னதமான புத்தகத்தை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம். இந்த 13 சக்தி வாய்ந்த அதிகாரங்கள் கிறிஸ்தவ வளர்ச்சியின் முக்கியமான கட்டங்களில் ஒரு எழுச்சியூட்டும் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது அது என்னை தேவனிடம் நெருக்கி ஏவுகிறது. தயங்க வேண்டாம். இப்பொழுதே அழைத்து உங்கள் இலவச நகலை இன்றே பெறுங்கள். பின்னர் நீங்கள் எனக்கு நன்றி சொல்வீர்கள். உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அழைத்து சலுகை எண் 369 குறிப்பிடவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை நீங்கள் படித்த பிறகு உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்புவோம். மேலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை தெரிந்து கொள்வோம். அவர்கள் குறுகிய வாழ்க்கை என்று அழைக்கப்படும் இந்த பற்றை கொண்டிருக்கிறார்கள். சிலவற்றை பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியும், சூழல் காரணமாக எங்களுக்கு இது தேவை. நாங்கள் அதிக கார்பனை உற்பத்தி செய்கின்றோம். எங்கள் கார்பன் தடம் குறைய வேண்டும். நாங்கள் கொஞ்சமாக வாழ ஆரம்பிக்க வேண்டும் என்று. உங்களுக்கு புள்ளி விவரங்கள் தெரியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் கடந்த 45 ஆண்டுகளில் 1973 முதல் சராசரியாக அமெரிக்க புதிய வீடுகள் மேலும் 1000 சதுர அடி உயர்ந்திருக்கிறது. அதே 45 ஆண்டுகளில் வீட்டில் உள்ள ஜனங்கள் எண்ணிக்கை 3.1 2.5 நபர்களாக குறைந்து விட்டனர். எனவே முன்பை விட பெரிய வீடுகளில் இப்போது குறைவான நபர்களே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வீடுகள் பொருட்களால் நிரம்பி இருக்கிறது. அது சரியா? உங்களில் எத்தனை பேர் அக்கம் பக்கத்தில் தொடர்புடையவர்களாக இருக்கிறீர்கள்? நண்பர்களுக்கு 2 கார் கராஜ் இருப்பதை அறிவீர்கள் இல்லையா? எங்கள் கார்களை எங்கள் கராஜில் வைத்திருக்கிறோம் என்கிறீர்களா? ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் இயேசு. இது மிகவும் வேடிக்கையானது என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் கார்பன் தடம் குறைய விரும்புகின்றோம், ஒரு சிறிய வீட்டிற்கு செல்லப் போகிறோம் என்று சொல்வதை கவனியுங்கள். சிறிய வீட்டை எவ்வாறு உருவாக்குகிறார்கள் என்பதை குறித்த திட்டத்தை காண்பிப்பார்கள். இடத்தை மிச்சப்படுத்த முடிந்த அனைத்தையும் செய்வார்கள். அவர்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமானவர்கள். நான் சில நேரங்களில் கேரனுக்கு அடுத்தபடியாக இருப்பேன். ஏனென்றால் அவர்கள் முதலில் தங்களது புதிய சிறு வீட்டை காண்பிக்கும் போது, ப்ரோ இது மிகவும் சிறியது என்று சொல்வார்கள்.
இதைத்தான் நீங்கள் விரும்புகிறதாக சொன்னீர்கள். ஜீவனுக்கு விதி உண்டு. உங்களிடம் உள்ள எந்த இடத்தையும் நிரப்புவீர்கள். பெரிய வீட்டுக்கு செல்லுங்கள், நடக்கிறதை பாருங்கள். உங்களிடம் இருக்கும் எந்த இடத்தையும் நீங்கள் நிரப்புவீர்கள். அமெரிக்காவில் நீங்கள் வசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பொருட்களை சேமிக்க கூடுதல் இடத்தை வாடகைக்கு எடுக்கலாம். ஒரு ஊழிய பயணத்திற்கு செல்ல முடியாது. உங்கள் பொருட்களை யார் கவனித்துக் கொள்வார்கள்? சரிதானே? உங்கள் பொருட்களுக்கு நீங்கள் கைதியாகி அயலவர்களுடன் வேதாகம வகுப்புகளை எடுக்க வேண்டியவர்கள் பொருட்களுக்கு எண்ணெய் ஊற்றி பராமரித்து பொருட்களை அறுத்து வெட்டி வார இறுதி நாட்களை கழிப்பீர்கள். இது உண்மையில் உடனே நடக்க வேண்டியது. லூக்கா 8:14. இயேசு சொன்னார், இப்போது சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும், கவலை என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் படித்திருக்கிறோம். அது விர்கன் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இது ஒரு பழங்கால வார்த்தை. பொருள் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும், சில நேரங்களில் சத்தியம் நம் வாழ்க்கையில் கவலைகளினாலும் விசாரங்களினாலும் நெருக்கப்படுகிறது. 1 தீமோத்தேயு 6:6. போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். கொஞ்சத்தில் நாம் திருப்தி அடைந்து ஆதாயம் அடைய முடிந்தால் மற்ற எல்லாமுமே நமக்கு பிளஸ். உலகத்திற்கு ஒன்றும் நாம் கொண்டு வந்ததில்லை, எதையும் கொண்டு போவதும் இல்லை. உணவு மற்றும் உடைகள் இருப்பதால் இவற்றில் நாம் திருப்தி அடைவோம். பணக்காரனாக விரும்புவோர் சோதனையின் வலையிலும் கவலையிலும் நெருக்கப்பட்டு பல முட்டாள்தனமான தீங்கு விளைவிக்கும் சிற்றின்பங்களுக்குள் விழுகிறார்கள். நெருக்கப்பட்டு என்ற வார்த்தையை கவனியுங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணம் தீமை அல்ல, ஆனால் அதன் ஆசை. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மிகுதியுடன் வரக்கூடிய மற்ற எல்லா சிக்கல்களுக்கு மத்தியிலும் அவற்றை உருவக் குத்தும் பல துக்கங்கள் உண்டு. சாதாரண தேவையற்ற கவலை. உலக சம்பந்தமான பாடலிலிருந்து மேற்கோள் காட்டுவதற்கு நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். கிறிஸ்டோபர்சன் எழுதிய ஒரு பழைய ஹிப்பி பாடல் அது. சுதந்திரம் என்பது எதையும் இழக்க எஞ்சாத மற்றொரு வார்த்தை. சில வழிகளில் அது உண்மைதான். எனது பையுடையை எடுத்துக்கொண்டு இன்று நான் எந்த மாநிலத்திற்கும் செல்வேன் என்று சொன்னது எனக்கு நினைவிருக்கிறது. 2 வாரங்களுக்கு முன்பு நாங்கள் ஹவாயில் ஸ்கூபா டைவிங் சென்றபோது கேரனும் நானும் ஒரு நண்பரை சந்தித்தோம். அவர் சொன்னார், விமானத்தில் நான் பயணம் செய்யும் போது எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று. ஒரு சிறு கைப்பையை எடுத்துக்கொண்டு புறப்படுவேன் என்று சொன்னார். அவரிடம் ஒரு பாஸ் இருக்கிறது. நீங்கள் இப்படி இருக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. அவர் இந்த விமானத்திற்கு பயணச்சீட்டு இருந்ததாக என்னிடம் சொன்னார். இது ஒரு உலக பயணச்சீட்டு. நீங்கள் 1 வருடத்திற்குள் செல்ல வேண்டியிருக்கும். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு செல்வார். தனது பல் துலக்குதல் போன்ற சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்வார். எங்கு வேண்டுமானாலும் செல்வார். வெற்றிகரமான புகைப்படக்காரர். அவர் அங்கு வேலை செய்வார். நான் ஒரு வகையில் அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்யும் சுதந்திரத்தைக் கண்டு பொறாமைப்படுவேன். கவர்ந்த இடங்களை குறித்து என்னிடம் சொல்வார். நான் என்னுடன் எதையும் எடுத்துச் செல்ல மாட்டேன் என்பார். நான் அங்கு சென்றதும் உணவை வாங்கலாம், துணிகளை வாங்கலாம். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் அதை முயற்சி செய்கிறேன், எனக்கு தெரியப்படுத்துங்கள். மிகுதியாக பெற்றுக்கொள்வதே சந்தோஷம் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அது உண்மையல்ல. பல விஷயங்கள் உங்களை மிகவும் மதிப்புமிக்கதாக மாற்றாது. அதிகமான விஷயங்கள் உங்களை மிகவும் பிரபலப்படுத்தும். மக்கள் பொறாமைப்பட வைக்கும். உங்களை மிகவும் பாதுகாப்பாக மாற்றும். பல விஷயங்கள் அதிக மன நிறைவை கொண்டு வரும். வழக்கமாக உங்களிடம் உள்ளவற்றில் நீங்கள் திருப்தி அடையவில்லை என்றால் அதிகமானவை உங்களுக்கு அதிக மன நிறைவை தராது. நீங்கள் அதிருப்தி அடைவீர்கள். அல்லது உங்களிடம் இல்லாத ஒன்றை உங்கள் அயலாகத்தர் வைத்திருப்பார். 1 தீமோத்தேயு 6:8. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். 2 கொரிந்தியர் 9:8. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்யும் வல்லவராயிருக்கிறார். எவ்வளவு என்று கவனித்தீர்களா? எல்லாவற்றிலும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயிருக்கும்படியாக நீங்கள் அவருடைய வேலையை செய்ய வேண்டியதை தேவனால் கொடுக்க முடியும். நீங்கள் அவருடைய வேலையை செய்ய உங்களுக்கு வேண்டியதை கொடுக்காமல் தேவன் தனது வேலையை செய்ய உங்களை உலகெங்கும் அனுப்ப மாட்டார். உங்களுக்கு தேவையானதை தேவன் அறிவார். இப்போது கவலைப்படாததை எல்லாம் சொல்லிவிட்டதனால் கவலைப்பட வேண்டியதற்கு நேரம் இருக்குமா? ஆம். தேவன் அவர் வாக்குத்தத்தங்களில் கவலைப்படாமல் இருப்பது குறித்து சொன்னது அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும் சொல்கிறார். நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கவலைப்பட வேண்டும். கவலைப்பட வேண்டியது எப்போதும் இருந்து கொண்டிருக்கும். எபிரேயர் 10:26. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால்
பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் அது கவலை இல்லையா? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோടെ எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்னியுமே இருக்கும். நீங்கள் தேவனை விட்டு திரும்பினால், நீங்கள் தேவனை பின்பற்ற மறுக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு சமாதானம் இருக்காது. அழிவுக்கான இந்த வேளையில் வசதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் விரும்புகிறீர்கள்? கவலைப்பட ஒரு நேரம் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, ஏசாயா 48:22 துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், உண்மையில் தீர்க்க தரிசனத்தில் 2 முறை. வெளிப்படுத்தல் 16:11 இழந்தவர்களை பற்றி பேசுகையில், தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் மனம் திரும்பவில்லை. அவர்கள் கவலைப்பட ஏதோ ஒன்று இருக்கும். விசுவாசிகளை பொறுத்தவரை நாம் விசுவாசத்தினால் வாழ்கிறோம். பேதுரு தண்ணீரில் நடந்த நிகழ்வு குறித்து தெரியுமா? அவர் புயலால் சூழப்பட்டிருக்கிறார். இயேசுவின் மீது தன் கண்களை கொண்டு இருந்தவரை அவரால் இயலாததை செய்ய முடிந்தது. புயலின் மத்தியில் சமாதானம் பெற முடியும். கிறிஸ்து படகில் உறங்கிக் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் பயந்து எழுப்புகிறார்கள். நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? உங்கள் நம்பிக்கை எங்கே? நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று சொல்கிறார். அப்போது பேதுரு புயலில் இயேசுவை பார்த்து கொண்டே தண்ணீரில் நடந்தார். பின்பு அவர் கண்களை இயேசுவிலிருந்து விலக்கின வேளையில் மூழ்கத் தொடங்கினார். இயேசுவை பார்ப்பதை விட்டு அலைகளையும் காற்றையும் பார்க்கத் தொடங்கிய போது கவலைப்பட, அதாவது மூழ்கத் தொடங்கினார். நீங்கள் பிரச்சனையை பார்த்து ஆண்டவரை பார்க்கவில்லை என்றால் உங்கள் நம்பிக்கையை இழக்க நேரிடும். தாவீது கோலியாத்தை கொல்ல முடிந்ததின் காரணம் கோலியாத் எவ்வளவு உயரமானவர் என்பதை அவர் பார்க்கவில்லை. தேவன் பெரியவர் என்று அவர் பார்த்தார். ஜான் வெஸ்லி ஒரு நண்பருடன் ஒருமுறை நடந்து கொண்டிருந்தார். அவர் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுகிறவர். மேலும் அவர்களோடு நடந்து செல்லும் போது வெஸ்லி சாலை கடுத்த நிலத்தை பார்த்தபோது சுவருக்கு மேலாக ஒரு மாடு பார்த்து கொண்டிருப்பதை கண்டார். கல் சுவர். ஒரு மாடு இருப்பதை கண்டார். அந்த மாடு ஏன் சுவரை பார்க்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நண்பர் தெரியாது என்றார். அது சுவர் மறைப்பதால் அதனால் பார்க்க முடியாது என்றார். நீங்கள் உங்கள் காரியங்களை பிரச்சனைகளோடு பார்க்கிறீர்கள். உங்கள் பிரச்சனைகளை அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டும். பரலோக ஜன்னலை திறந்து, ஆண்டவரே, நான் இன்று உம்முடையவன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடங்க வேண்டும் என்றார். எனது பிரச்சனைகள் உம்முடைய பிரச்சனைகள். நான் உன் குழந்தை. அவர் உங்களை விசாரிக்கிறவர். பேதுரு இயேசுவை விட்டு கண்களை அகற்றினதால் இயேசு ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். காற்றையும் கடலையும் ஏன் பார்க்கிறீர்கள்? இயேசுவின் மீது நம் கண்களை பதித்தால் வேதம் சொல்கிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு சில நேரங்களில் நம் பாவங்களை குறித்து கவலைப்படுகிறோம் இல்லையா? ஒவ்வொரு பாரத்தையும் ஒதுக்கி வைப்போம். பாவம் நம்மை எளிதில் சிக்க வைக்கும். இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அசலில் அது இயேசுவின் மீது நம் கண்களை பதியச் செய்வோம் என்று கூறுகிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிறார். நாம் கவலைப்படுவதற்கான காரணம், நாம் கண்களை இயேசுவிலிருந்து விலக்கி காற்றையும் அலைகளையும் பார்க்கிறோம். நம் பிரச்சனைகளை பார்க்கின்றோம். பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தார்கள். அவர்கள் கவலைப்பட எல்லா காரணங்களும் இருந்த போதிலும் சிறையில் இருக்கிறார்கள். எவ்வளவு காலம் சிறையில் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் சிறைச்சாலையின் நடுவே தேவனை நோக்கி பார்த்தார்கள். வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கிக் கொண்டார்கள். கவலைப்படும் போது மகிழ்ச்சியான பாடலை பாட முயற்சித்திருக்கிறீர்களா? அல்லது பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறீர்களா? அது உங்கள் அணுகுமுறையை மாற்றத் தொடங்கும். சாலமோன் சொன்னார், ஒருவர் சோகமான இருதயத்தோடு பாடும்போது அது வினிகர் போன்றது என்று. ஆனால் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து பாடத் தொடங்கினால் பாடல்கள் உங்களை அதிலிருந்து வெளிக்கொண்டு வரும். பவுலும் சீலாவும் அதைத்தான் செய்தார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் பாட ஆரம்பித்த போது அவர்களின் நிலைமை மாறியதா? நிலநடுக்கம், சிறைச்சாலைகள், கதவுகள் திறந்தது, சங்கிலிகள் கடன்றது, பிரச்சனை மறைந்து போனது. தேவன் ஒரு பூகம்பத்தை அனுப்பி என் பிரச்சனையை தீர்க்கப் போகிறார் என்று யார் சொல்லியிருப்பார்கள்? பூகம்பங்கள் பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். நிச்சயமாக வேதம் கூறுகிறது, முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. உங்களிடம் மிக குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தாலும் நீங்கள் முதலில் அவருடைய ராஜ்யத்தை நாடினால் தேவன் உங்களையும் உங்கள் பிரச்சனைகளையும் விசாரிக்கிறவர். நாம் கண்களை திருப்பினால் தேவன் கவலைப்படுவாரா? உங்கள் பிரச்சனைகளை குறித்து அவர் கவலைப்படுகிறாரா? நீங்கள் அவர் பிள்ளையாக இருந்தால் அவர் கவலைப்படாமல் நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஒரு தொழிலதிபர் ஒருமுறை விமானத்தில் ஏறியதை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் விமானத்தில் கடைசியாக கொண்டு வந்தவர்களில் 7 அல்லது 8 வயது சிறுவன் விவாகரத்து பெற்ற பெற்றோருக்கு இடையே பயணம் செய்து கொண்டிருந்தான்.
முதல் முறையாக இதை செய்ய வேண்டியிருந்தது. முதல் தடவையாக பறந்து சென்றான். விமான பணிப்பெண் அவனை இந்த தொழில் அதிபருக்கு அடுத்தபடியாக வளைத்து உட்கார வைத்தால். அந்த இளைஞன் மிகவும் பதட்டமாக இருந்தான். மிக பதட்டமாக. தனியாக பறப்பது மட்டுமல்ல, பறப்பது குறித்தே கூட. விமானம் பறக்கச் செய்து கொண்டிருந்த போது அவற்றின் என்ஜின்கள் புறப்படுவதற்கு முன்பே இளைஞனின் கைகள் கைப்பிடியில் இருப்பதையும் அவனது கணுக்கள் வெண்மையாக இருப்பதையும் அவர் கண்டார். அந்த மனிதன் சிறுவனை பார்த்து, இது எனக்கு மிகவும் பிடித்த பகுதி, இது சந்தோஷமாக இல்லையா என்றார். அவர் உற்சாகத்தை கண்டான். ஆமாம், இது வேடிக்கை என்று அவனும் நினைத்து உடனே நிதானத்திற்கு வந்தான். நீங்கள் உங்கள் பரலோக தகப்பனுடன் பயணம் செய்கிறீர்கள் என்றால் அவர் கவலைப்படுவாரா? நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அவருக்கு எல்லாம் கட்டுப்பட்டிருக்கும், உங்களுக்கு இருக்காது. ஆகவே நடைமுறைப்படுத்த உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். பின்பு உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆமென். கூட்டம் ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதரா எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். உங்கள் வீட்டின் வசதியில் இருந்து நீங்கள் படிக்கக்கூடிய வகையில் இலவச வேதாகம பள்ளியை ஆச்சரியமூட்டும் உண்மைகள் உங்களுக்கு வழங்குகிறது என்று தெரியுமா? தேவனின் வார்த்தையை குறித்து உங்கள் ஆய்வில் உங்களுக்கு உதவ 27 அழகாக விளக்கப்பட்ட பாடங்கள் ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. இந்த இலவச வேதாகம படிப்பு பாடநெறிக்கு இன்றை பதிவு செய்ய biblestudy.aftv.in என்ற இணையதளத்தை காணுங்கள். 50 வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.